Hi my dear lovely juniors, welcome back to Tech Genius Academy channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல PSG College of Technology பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 1951ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பழமையான காலேஜ்னே சொல்லாங்க. கோயம்புத்தூர் பிரைட்னு எடுத்துக்கிட்டாங்க PSG College of Technology, குமரகுரு இந்த மாதிரி டாப் காலேजेस நிறையவே இருக்குதுங்க. அதுல PSG College of Technology ஒண்ணுங்க. இதோட கவுன்சிலிங் கோட் 2006ங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா இந்த காலேஜ் தாங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ்ல படிக்குங்கிறது ஒரு ட்ரீமாவே இருக்குங்க. இது ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனுங்க. இந்த காலேஜுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ஸும் ஏஐசிடியோட அப்ரூவ்டும் நேக்ல A++ கிரேடும் NIRF ரேங்கிங் ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா 67th பொசிஷன்ஸ்ல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க 40+ ஏக்கர்ஸ்ல லொகேட் ஆயிருக்குதுங்க. இந்த காலேஜுக்கு NB அக்ரிடேஷனும் இருக்குதுங்க. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா PSG Sun Charities Trust மூலமா இந்த காலேஜ் ரன் பண்ணிட்டு வராங்க. எக்ஸாக்ட்டா அவினாசி ரோடு பீலமேட்ல லொகேட் ஆகி இருக்குதுங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப் தான் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 75% அட்டெண்டன்ஸ் வந்து மஸ்ட்ங்க. நீங்க காலேஜ் பங்க் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்க முடியாதுங்க. இங்க வந்து 75% அட்டெண்டன்ஸ் வந்து மஸ்ட்ங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க காம்படிஷனும் அதிகமா இருக்குங்க. ஏன்னா இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டாப்பர்ஸ்ங்கிறதுனால இங்க காம்படிஷனும் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. இந்த காலேஜ்ல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வேணும்னா நீங்க பிஃபோர் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே உங்களால சீட்டை வந்து புக் பண்ணி வைக்க முடியாதுங்க. ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த காலேஜ்ல அட்மிஷனே ஸ்டார்ட் ஆகுங்க. அது இல்லாம இந்த காலேஜ்ல படிக்கணும் உங்களுக்கு ஹை கட் ஆஃப் தேவைப்படுங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கே உங்களுக்கு ஹை கட் ஆஃப் வேணுங்க. நீங்க MBC BC ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் வேணா 185+ ஆகுது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால வேணுங்க. உங்களுக்கு 185+ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் எடுத்துக்கலாம். அவங்க என்ன ஃபீஸ் பே பண்ண சொல்றாங்களோ அந்த ஃபீஸை பே பண்ணி நீங்க வந்து சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் எடுத்துக்கலாங்க. 170+ கட் ஆஃப் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு EEE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நீங்க வந்து எவ்வளவு டொனேஷன்ஸ் பே பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து 170+ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா EEE மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் தாங்க அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 150 இருக்குது. நான் வந்து PSG College of Technology தான் படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் வேணா நீங்க எடுத்து படிக்கலாங்க. அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்த மாதிரி கோர்சஸ் தாங்க இருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து ஹை கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க இங்க அதிகமா படிப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து OC BC கம்யூனிட்டியா இருந்தா 198+ கட் ஆஃப் வந்து தேவைப்படுதுங்க சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு. அதே MBC ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 197 கட் ஆஃப் ஆகுது தேவைங்க. நீங்க SC ST SCS ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 195+ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் ஈஸியா உங்களுக்கு கிடைக்குங்க. ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் வந்து 190+ தான் இருக்குது, நீங்க OC BC MBC கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் 190+ இருந்துச்சுன்னா நீங்க சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ் இல்லாம மற்ற கோர்சஸ் எடுத்து இந்த காலேஜ்ல படிக்கலாங்க. நீங்க SC SCA ST ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால 175+ கட் ஆஃப் இருந்தா நீங்க வந்து EEE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி மற்ற கோர்சஸ் வந்து நீங்க எடுத்து படிக்கலாங்க. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால 1,73,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா 20+ கோர்சஸ் அவைலபிளா இருக்குதுங்க. இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு ஸ்கிரீன்ல டீடைலா காமிச்சிருக்கிறேங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைலை பத்தி பார்க்கலாங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டியோட அதிகமாவே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டேக் வந்து இந்த காலேஜ்ல லிமிடெட் தாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் இந்த காலேஜ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 64L வரைக்கும் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெர் ஆனம்க்கு. அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜும் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஷாவோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5க்கு கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபேமஸான நிறைய பேர் படிச்சிருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை இருக்காரு இல்லைங்க, அவரும் இங்க தான் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, SSN குழுமமோட ஓனர் சுப்பிரமணிய நாடாரும் இங்க தாங்க படிச்சிருக்காரு. அவர் ஃபார்மர் ஸ்டூடெண்ட் ஆஃப் PSG College of Technologyங்க. உங்களுக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் வேணா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த காலேஜ் பத்தின வீடியோ வேணும்னு நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.